பார்க்க போறோம்னா நம்ம ஸ்வாசா குரூப்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் பார்க்க போறோம். ஸ்வாசா குரூப்ஸோட இ-லேர்னிங் இன்ஸ்டிடியூட்டுங்க. சோ நீங்க காஸ்மெட்டிக் ரிலேட்டடான ப்ராடக்ட், சோப் மேக்கிங், பெர்ஃப்யூம் மேக்கிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், பேக்கிங் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா சோ இது எல்லாமே ஒரே இடத்துல சொல்லி தரோம். ஸ்வாசா குரூப்ஸ் நீங்க வந்து படிச்சிட்டு மட்டும் போறது இல்ல, நீங்க பண்ற ப்ராடக்ட்டுக்கு எந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்து லைசன்ஸும் வாங்கி தரோம். இது மட்டும் இல்லைங்க, சோ உங்களுக்கு உங்க ப்ராடக்ட் எப்படி வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும் தெரியல, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் தெரியல அப்படின்னா சோ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம் அண்ட் வெப்சைட்டும் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இவ்ளோ சர்வீசஸும் ஒரே இடத்துல கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல. சோ உங்களுக்காக மட்டும்தான். சோ ஜான் மந்த் நிறைய சூப்பர் டூப்பரான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் வந்து ஷெட்யூல் பண்ணிருக்கோம். சோ டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்பிளே ஆகுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃபேவரட் கிளாஸுக்கு என்ரோல் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல இருந்து நம்ம ஸ்வாசா குரூப்ஸ்ல லேர்ன் பண்ணி பெனிஃபிட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் வந்து பார்க்க போறோம். நம்ம ஸ்வாசா குரூப்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களோட பிசினஸ் ஃபீல்ட்ல வந்து கலக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான பிராண்டை பத்தி நம்ம பேச போறோம். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம பார்த்து என்னோட பர்சனல் ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸ் நான் கொடுக்க போறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பிராண்ட் ஆல்மோஸ்ட் ஹெர்பல். இவங்க நிறைய விதமான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரீசெல்லிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இவங்களோட ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு அண்ட் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வர ஜான் 20th அண்ட் 21st வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம். இந்த சூப்பரான ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பிஸ்னஸாக கொண்டு போகலாம். அமோஸ் ஹெர்பலோட சீக்ரெட்டான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ அமோஸ் ஹெர்பலில் இது மட்டும் இல்லைங்க, இது இல்லாமல் நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் சில ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியாசினமைட் சன்ஸ்கிரீன். இப்போல்லாம் வெயிலில் போகணுன்னாலே வந்து பயமாக இருக்குது இல்லையா, சன்டேன் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ சன்ஸ்கிரீன் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ மெயினாக நியாசினமைடோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் பிரைட்டனிங் பண்ணி கொடுக்கும். இதுல வந்து யூவி ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு ஸ்கின் டேமேஜும் உங்களுக்கு இருக்காது. இதோட ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில்ஸ். பல விதமான ஹேர் ஆயில்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்க கண்டெய்னர்ஸே பாருங்க எவ்வளவு கிளாஸியா ஒரு அழகான ஒரு கண்டெய்னர்ஸ்ல கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் ஆயில். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த கருவளையம் ப்ராப்ளம் இருக்கும் அண்ட் ஃபேஸில் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்து பேச்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸோ கண்ணு சுற்றி அந்த கருவளையம் கிட்ட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு, இல்லைன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஃபேஸில் ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடலாம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் ரெகுலராக வந்து வாஷ் பண்ணிடலாம். ரொம்பவே வந்து எஃபெக்டிவான ப்ராடக்ட் இது. பார்த்தீங்கன்னா வந்து டார்க்னஸ் ஸ்க்ரப்பு. ஸோ நெக்கு கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டார்க்காக இருக்கும் அண்ட் எல்போ கிட்ட, கால் பாதத்துக்கிட்ட ஸோ நிறைய பேருக்கு அந்த பிளாக்கான ஏரியாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ஸ்க்ரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்நட் ஷெல் பவுடர், ஆல்மண்ட் பவுடர், கஸ்தூரி மஞ்சள், ஓட்ஸ் பவுடர், ரைஸ் ஃப்ளார் இந்த மாதிரி எல்லாமே நேச்சுரல் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப 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 ஒரு ஹாட் செல்லிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சள் க்ரீம். மஞ்சள் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நைட் க்ரீம், நைட்டில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ வந்து டர்மரிக் ஆயில், கிரேப் சீட் ஆயில் இந்த மாதிரி நிறைய எஃபெக்டிவான ஆயில்ஸ் எல்லாமே இன்ஃபியூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடலாம். அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு ரெகுலர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அண்ட் நான் பர்சனலாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும், பிம்பிள்ஸ் குறையும், ஆக்னி மார்க்ஸ் இருந்தால் குறையும். நிறைய பேர் வந்து நல்லா ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகணும், ஒயிட்டனிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது வந்து பெஸ்ட் சொல்யூஷன். இதில் ஃபேஷியல் ஹேர்ஸும் கூட ரிமூவ் ஆகும். என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷனுங்க, ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ இருக்கிற நிறைய டீனேஜர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள் ப்ராப்ளம் வந்து இருக்குங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து பிம்பிள்ஸ்னால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு சூப்பரான சொல்யூஷன். ஸோ பிம்பிள் ஜெல்லும் வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா சூட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் மார்னிங் இப்போ நீங்கள் வெளியே கிளம்புறீங்க, காலேஜ் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ஸோ லைட்டாக வந்து இந்த பிம்பிள் ஜெல் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஒரு 1 minute ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் காம்பேக்ட் பவுடர் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஸோ இந்த பிம்பிள் ஜெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நீம், ஆலோவேரா, குக்கும்பர் பேஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ நீம் வந்து ஜென்ரலாகவே வந்து பிம்பிள்ஸ் க்யூர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியாசினமைடு ஃபேஸ் வாஷ்.
ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் போஸ் அண்ட் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து நல்ல சொல்யூஷன். ஸோ நியாசினமைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஸ்கின் நல்ல பிரைட்டனிங் கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக. நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க, நேச்சுரலாக இருக்கணும், அதே சமயம் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியன்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செஞ்சாலுமே வந்து நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நல்லா ஹேண்டியாக கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கோ ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அப்பப்போ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும், எஃபெக்டிவாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ஹேர் சீரம். ஸோ ரோஸ்மெரி பற்றி சொல்லவே வேண்டாம், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்து லைட்டாக வெட்டாக இருக்கும்போது ஒரு 3 to 5 drops வந்து எடுத்து உங்கள் ஹேர்லையும் ஸ்கேல்ப்லையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்டனிங் சீரம் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் அண்ட் ஏலக்காய் வந்து பேஸாக வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ரான் பற்றி சொல்லவே வேண்டாம். ஸோ ஸ்கின் வைட்டனிங்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட், அவகேடோ, ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி பேஸ் ஆயில்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் கேரட், பீட்ரூட், ஆரஞ்ச் பீல் பவுடர் இந்த மாதிரி நிறைய பவுடர்ஸையும் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அபவ் 3 yearsலேருந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆயில் வந்து உங்கள் பாடி ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டோன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். உங்களோட இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும், நல்லா ஒரு ஷைன் கொடுக்கும் உங்கள் ஹேருக்கு. ஸோ இதில் வந்து த்ரிபலா பவுடர், கோகோனட் மில்க் பவுடர் அண்ட் ஃப்ளாக்ஸீட் பவுடர், க்ரீன் டீயோட பவுடர் இந்த மாதிரி நிறைய இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறதுனால அது வந்து செம்மையான ரிசல்ட்ஸ் கொடுக்குங்க. இது நானும் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 வாட்டி யூஸ் பண்ணப்போ வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது, நல்ல ஒரு ஷைன் வந்து கிடைச்சது ஹேருக்கு. ஸோ பவுடர்லேருந்து ஒரு 1 or 2 tablespoons உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர் ஃபுல்லாக. இது வந்து நீங்கள் வந்து வாட்டர் கூடயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கர்ட் கூடயும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி வந்து ஒரு 2 times யூஸ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கே வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து சார்கோல் சோப், ஹைபிஸ்கஸ், ஆனியன் கலோஞ்சி ஷாம்பூ, பாடி பட்டர், கோட் மில்க் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஷாம்பூ, ஃபேஸ் பேக், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பராக செல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மோஸ் ஹெர்பல் ஸோ நிஜமாவே இன்ஃப்ளூயன்ஸ் வித் நேச்சர் தான் சொல்லணும். இவங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே 100% ஆர்கானிக்கா அண்ட் ஹெர்பலா பண்றாங்க. இவங்களுக்கு நான் பர்சனலா வந்து மஞ்சள் கிரீமும் ஹேர் பேக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுனால வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நிஜமாவே வந்து ரிசல்ட்ஸ் இருக்கு அண்ட் நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்கன்னா மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இவங்க காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்க்கு தேவையான எல்லா பிஸ்னஸ் லைசன்ஸும் MSME, GMP அண்ட் ISO ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டு ப்ராப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் அம்மோஸ் ஹெர்பலோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவங்களோட ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க கத்துக்கணும்னா நம்ம ஸ்வாசா குரூப்ஸோட அப்கமிங் ஹேர் கேர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அம்மோஸ் ஹெர்பலோட இன்ஸ்டாகிராம் பேஜ், நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. மறக்காம டிஸ்பிளே ஆகிற இந்த கூப்பன் கோட வந்து பில்லிங் அப்ப யூஸ் பண்ணுங்க. 500 rupees மேல வாங்குற எல்லாருக்குமே வந்து 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பேக்கேஜிங் பத்தி எல்லாம் வந்து நீங்க கவலையே பட வேண்டாம். நீட்டான பேக்கேஜிங்ல உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மோஸ் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். பட் இவ்ளோ சூப்பரான ப்ராடக்ட்ஸ் வந்து யார் செய்யறாங்கன்னு பார்க்க வேண்டாமா? ஸோ நம்ம கூட வெரி டேலண்டட் சித்ரா மேம் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தியும் அவங்க பிசினஸ் பத்தியும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வெல்கம் மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், ஐ அம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ சொல்லுங்க மேம், உங்களை பத்தி சொல்லுங்க. ஓகே மேம், தேங்க் யூ so much for the introduction. மோஸ்ட் வெல்கம். சொல்லுங்க மேம், உங்களை பத்தியும் உங்க பிசினஸ் பத்தியும், எப்படி இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கறத பத்தியும் ஷேர் பண்ணுங்க மேம். யா ஷூர் மேம், ஷூர். தேங்க் யூ மேம். ஹாய் எவ்ரிவன், என்னோட நேம் வந்து சித்ரா. நான் வந்துட்டு அம்மோஸ் ஹெர்பல் அப்படிங்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய லாங் ஸ்டோரி கிடையாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்டோரி தான். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்துட்டு மேஜர் ரீசன் வந்து என்னோட டாட்டர்ஸ். ஒரு 10 years மேல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டோம். ஏதாவது ஒரு பிசினஸ் கண்டிப்பா பண்ணணும். நம்ம அம்மாவை எப்படி பார்த்திருப்போம்? ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தானே பார்த்திருப்போம்.
ஸோ என் குழந்தைங்க என்ன ஹவுஸ் ஒய்ஃபா மட்டும் பார்க்க கூடாது, ஒரு ஆண்டர்பிரனரா பார்க்கணும். என் குழந்தைங்க எல்லாத்தையும் சர்ச் பண்ணி இவங்க தான் ரோல் மாடல்னு சொல்லக்கூடாது, எங்க அம்மாவே எனக்கு ஒரு ரோல் மாடல் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்னஸ் வந்து மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. ஸோ என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியா வந்து டெய்லி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அப்போ நான் வந்து என்னோட குழந்தைங்களுக்கு வந்து வீட்டுல ஹேர் ஆயில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பாப்பாக்கு வந்துட்டு யூஸ் பண்றதுனால ஹேர் வந்து நல்ல லாங்கா இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு பாப்பாவே சொன்னாங்க, அம்மா நீங்க பேசாம ஹேர் ஆயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ இந்த ரூட் காஸ் பிகைன் அமோஸ் ஹெர்பல் இஸ் மை டாட்டர்ஸ் தான். ஸோ அவங்க கொடுத்த அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அஸ்யூஷுவல் எல்லாத்துக்கும் இருக்கிற ஸ்ட்ரகிள் எனக்கு இருந்தது. ஏன்னா என்னோட ஏரியா வந்து ஒரு பயங்கரமான ரிமோட் வில்லேஜ். நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் இருக்கணும், நம்மளுக்கு பேக்கேஜிங் இருக்கணும், கஸ்டமர் ரீச் இருக்கணும், மார்க்கெட்டிங் இருக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும். அதையும் தாண்டி நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கணும். பை காட்ஸ் கிரேஸ் வந்துட்டு எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ நாங்க எங்க ஃபேமிலியாவே வந்துட்டு எல்லா பக்கமும் எங்க ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குது, எங்க பேக்கேஜிங் கிடைக்குது அப்படின்னு ரொம்ப தேடி அலைஞ்சோம். பயங்கரமா ஸ்ட்ரகிள் இருந்தது. ஒரு கடைக்கு போயிட்டு இந்த பாக்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னா அதை எடுத்து தாங்க பாக்கலாம் அப்படின்னா எடுத்து தர மாட்டாங்க. இங்க இருந்தே நீங்க பாத்துக்கோங்க அப்படிதான் சொல்லுவாங்க. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாருமே வந்துட்டு நம்மளுக்கு பாசிட்டிவான ஆன்சரோ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸோ வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது. ஆனா கஸ்டமர் கொடுக்குற ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு வெறும் ஹேர் ஆயில் மட்டும் பண்ணும்போது கஸ்டமர்ஸே வந்துட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு உங்க ஹேர் ஆயில் வந்து நல்லா இருக்கு, நல்ல ரிசல்ட் தருது, வேற சோப் செஞ்சு கொடுங்க, கிரீம் செஞ்சு தருவீங்களா, அதுக்கப்புறம் வந்து ஷாம்பூஸ் மேக் பண்ணி தரீங்களா அப்படின்னு வந்து கஸ்டமர்ஸ் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் ஐடியா கொடுக்கும், அப்ப நம்ம கண்டிப்பா பண்ணணும், அப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னு நெட்ல சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு வந்து சுவாசா குரூப் வந்து கரெக்ட் டைமிங்ல வந்து கிடைச்சாங்க. ஸோ நான் ஸ்வாதி மேம் கான்டாக்ட் பண்ணேன். ஸ்வாதி மேம்கிட்ட இருந்து கிரீம் மேக்கிங் கிளாஸ், சோப் மேக்கிங், ஷாம்பூ மேக்கிங் எல்லா கிளாஸுமே மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் வந்து நான் அட்டென்ட் பண்ணிடுவேன். ஏதாவது ஒண்ணு நம்ம அதுல டெய்லி கத்துக்கணும். நான் டெய்லி நினைக்கிற விஷயம் வந்துட்டு என்ன குழந்தைகிட்ட சொல்றது, ஏதாவது புதுசா ஒரு விஷயம் டெய்லி கத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி நானும் ஒரு பிசினஸ் கையில எடுத்ததுக்கு அப்புறம் டெய்லி ஏதாவது ஒரு நியூ திங்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுக்கு வந்து பயங்கர ஃபீடா இருந்தது வந்துட்டு சுவாதி மேமோட கிளாஸ் தான், அதை நான் சொல்லியே ஆகணும். ஸோ மேமோட கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி தான் எல்லா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸும் நான் கத்துக்கிட்டேன். எல்லாமே அமேசிங் ரிசல்ட் தந்தது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நான் வந்துட்டு இதுல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸும் சூப்பரா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்கி பார்த்தாங்க. அவங்க மட்டும் வாங்குறது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியில எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து பிசினஸ் வந்து சக்சஸ் பண்றதுக்கு மேஜர் ரீசன் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நான் இதை வந்துட்டு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் எல்லாரும் யோசிப்பாங்க, நம்ம ஹோம் மேக்கரா இருக்கோம், ஏதாவது பண்ணணும், ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா ஹோம் மேக்கருக்கும் ஈஸியான ஒரு பிசினஸ் வந்துட்டு இந்த ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். மற்ற பிசினஸ்க்கு வந்துட்டு எல்லா பிசினஸ்க்குமே நம்மளுக்கு கேபிட்டல் வந்து கண்டிப்பா முக்கியம். ஆனா நான் இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை. ஹவுஸ் எக்ஸ்பென்ஸுக்கு என்னோட ஹஸ்பண்ட் என்ன தராங்களோ அதுல இருந்து மிச்சம் போடுச்சுதான் இந்த பிசினஸ் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல சூப்பரான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்கானிக் காஸ்மெட்டிக் பிசினஸ் வந்து சூப்பரா வந்துட்டு செட் ஆகும். இனிஷியலா வந்து எவ்வளவு வந்து ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ அமூஸ் ஹெர்பல் எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு? ஸோ இது வந்து சூப்பரான கொஸ்டின். நான் வந்துட்டு இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது கஸ்டமரை ரீச் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஸ்டமரை ரீச் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம ரேட் அமௌண்ட், அதாவது ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ரூரல் ஏரியால இருக்கிறோம். ஸோ நம்ம ஒரு ஹையா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமர் வாங்க மாட்டாங்க, யோசிப்பாங்க, இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து நாங்க வாங்கணுமா அப்படிலாம் யோசிச்சிருக்காங்க, அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைசஸ்ல தான் நான் வந்துட்டு அமூஸ் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது. என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி, ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட இது வந்து 200 rupees. 200 rupeesல வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த 200 rupees வந்துட்டு எனக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா 1000 rupees ஆச்சு, 1000 வந்துட்டு 3000 ஆச்சு, 3000 வந்து 5000 ஆச்சு, 5000 வந்து 8000 ஆச்சு, 8000 வந்து அப்புறம் 10,000 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சுவாசா குரூப்போட சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் 15,000 earn பண்ண முடியுது. ஓகே, கிரேட். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நீங்க ரீச் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ஸோ
உங்களை மாதிரி நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் உங்களால முடிஞ்ச கஸ்டமர்ஸ் எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ற டிப்ஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஷூர் மேம், ஷூர். ஸோ கஸ்டமர் ரீச், அதாவது நம்ம ஒரு பிசினஸ் பண்றதுல கஸ்டமர் ரீச் வந்துட்டு பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, அப்படிதானே? எல்லாத்துக்குமே ரீசன் சினாரியோல வந்துட்டு எது ஈஸியா நம்மளால யூஸ் பண்ண முடியும், எது வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் பிரைசஸ்ல கிடைக்கும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்படிங்கும் போது அவங்கள நம்ம ரீச் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்குள்ள மனசு வர்றது, ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர பாயிண்ட் வந்து இது சீக்கிரம் கெட்டு போயிடுமே, நல்ல ரிசல்ட் வருமா, நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படிங்கறதுதான் ஜாஸ்தி இருந்தது. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண அப்படின்னா, நான் யூஸ் பண்ணேன், என் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் கஸ்டமர்கிட்ட காட்டி கஸ்டமர் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சாங்க. சோ அதையும் தாண்டி கஸ்டமர் ரீச் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது நான் ஒரு சில நாள் வந்துட்டு ஓடுவேன் கஸ்டமரை ரீச் பண்றதுக்கு. ஓட முடியல அப்படின்னா ஒரு சில நாள் நடப்பேன், ஒரு சில நாள் தவழ்ந்து போயாவது அவங்களை பிடிச்சிருப்பேன். சோ நான் எப்படி கஸ்டமரை ரீச் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சேன். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குரூப்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணேன், நான் இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ப்ராடக்ட் வாங்கினாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு நான் கஸ்டமரை வந்து ரீச் பண்ணேன் த்ரூ வாட்ஸ்அப். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் கஸ்டமரை விட எனக்கு வாட்ஸ்அப்ல தான் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாங்க, ரிலேட்டிவ்ஸ் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் பக்கத்துல எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாம் வாங்குறாங்க, இப்படி பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச எல்லாரும் வாங்கினாங்க. ரெஃபரன்ஸ் தான் நிறைய கஸ்டமர் கிடைச்சது. சோ வீட்ல இருந்தே வந்து நிறைய விமென்ஸ் வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி சம்பாதிக்கணும்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன் டிப் நீங்க கொடுக்க போறீங்க? ஹோம் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஸ்டார்டிங்ல என்ன நினைப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாப் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் ஹோம் மேக்கர். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், நான் வந்து அவங்கள பார்த்து பொறாமப்படுவேன், நீங்க எல்லாம் ஜாப் போயிட்டீங்க நல்லா இருக்கிறீங்க. அவங்க என்ன பார்த்து பொறாமப்படுவாங்க, நீ ஹோம் மேக்கரா இருக்க, உன் ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பொறாமப்படுவாங்க. ஸோ ஹோம் மேக்கரா இருக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க், ரொம்ப பெரிய மல்டிபிள் பர்சனாலிட்டி வேணும் அப்படின்னா ஹோம் மேக்கர்ஸ் தான் கண்டிப்பா வேணும். ஸோ அப்படி ஹோம் மேக்கர்ஸா இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஏதாவது ஒரு இன்ட்யூஷன் இருந்துட்டே இருக்கும், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது. அப்படி இருக்கும்போது வர ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போறது வந்து ஒரு பக்கம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போறது ஒரு பக்கமா இருந்தாலும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அப்படின்னா நெவர் மிஸ் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படிதான் நான் சொல்லுவேன். எந்த பிசினஸ் பண்ணாலும் அது பெஸ்ட் பிசினஸ் தான். விமன்னால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது, அதுவும் கல்யாணான பொண்ணுங்களால சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ வர ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க, மேக் இட் அஸ் வைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு வந்து மெயின் என்ன விஷயம் ஓடிட்டு இருக்குன்னா, குழந்தைங்களை பாத்துக்கணும், ஃபேமிலி பாத்துக்கணும். சோ எப்படி பிசினஸ்க்காக டைம் எப்படி அது ஒதுக்குறீங்க? உங்களால எப்படி இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நீங்களே செஞ்சு அதை சேல்ஸும் பண்ண முடியுது, எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க? சோ அது எல்லாருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மேனேஜ் பண்ண அவங்க அந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆண்டர்பிரினர்ஸ்க்கும், அதுவும் ஹோம் மேக்கரா இருந்து ஆண்டர்பிரினரா சேஞ்ச் பண்ணிருப்பாங்களா, அவங்க எல்லாத்துக்குமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டாஸ்க்னே சொல்லலாம். ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருக்கதான் செஞ்சது. அப்படிங்கும் போது நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு மெயின் இது ஐடியா ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, என்னோட ஃபேமிலியை கூப்பிட்டு தான் நான் பேசினேன். இந்த மாதிரி நான் பிசினஸ் பண்ணலான் இருக்கேன், எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கல, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னோட இன்லாஸ் எல்லாமே சூப்பரா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ரா மெட்டீரியல் தேடி போகிறதா இருக்கட்டும், இல்ல பேக்கேஜ் ஐட்டம்ஸ் தேடி போறதாட்டும், நாங்க சேர்ந்து தான் போவோம். சேர்ந்து போய் எங்க கிடைக்குது, எங்க பெஸ்டா கிடைக்குது, எங்க அஃபோர்டபுளா கிடைக்குது அப்படின்னு நாங்க சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ வித்தவுட் ஃபேமிலி சப்போர்ட் நம்மளால எந்த பிசினஸ்மே பண்ணவே முடியாது. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட குழந்தைங்களும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மேம் கேட்ட மாதிரி ஒர்க் லைஃபையும் பிளஸ் பர்சனல் லைஃபை நான் எப்படி மேனேஜ் பண்றேன் அப்படின்னா, மேக்சிமம் குழந்தைங்களோட ஒர்க்கை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய லெஷர் டைம் கிடைக்கும். அந்த லெஷர் டைம்ல என்ன பண்ணுவோம், கண்டிப்பா ஒரு சீரியல் பார்க்க நம்ம உட்காந்துருவோம். 11 o'clock ஆரம்பித்த சீரியல் குழந்தைங்க வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த சீரியல் தான் ஓடும். ஸோ நான் வந்துட்டு சீரியல்ஸ் பார்க்க மாட்டேன். நான் வந்து ஏதாவது தேவை அப்படின்னா மொபைல்ல தான் சர்ச் பண்ணி பார்ப்பேன், நான் சீரியல்ஸ் பார்க்க மாட்டேன். ஸோ அந்த டைம்
நம்மளோட குவாலிட்டி டைமை எவ்வளவு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிசினஸ் ஐடியாவே வந்தது. ஸோ மேக்ஸிமம் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னா 10 o'clock 11 o'clock நம்மளோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ 11 to 4 வந்து சாலிடா நம்மளுக்கு வந்து நிறைய ஹவர்ஸ் வந்து ஃப்ரீ டைமா தான் கிடைக்கும். ஸோ அந்த லெஷர் டைமை குவாலிட்டி டைமா சேஞ்ச் பண்றதுக்காகவும் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களால ஒர்க் லைஃப் வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும். வித்தவுட் ஃபேமிலி சப்போர்ட், நம்மளோட குழந்தைங்க சப்போர்ட் இல்லாம, நம்ம ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாம நம்ம பண்ணவே முடியாது. So with their support, every woman can become an entrepreneur and be a successful woman in their personal life and also in their business life also. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களை பத்தியும் உங்க பிசினஸ் பத்தியும் நிறைய சொன்னீங்க. அது இல்லாம நிறைய வளர்ந்து வர ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நிறைய டிப்ஸும் ஷேர் பண்ணீங்க. அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்க போறேன். ஸோ இப்போ சுவாசா குரூப்ஸ்ல நெக்ஸ்ட் 20th and 21st வந்து ஹேர் கேர் கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து இப்போ நம்ம ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமூஸ் ஹெர்பலோட ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, ஹேர் ஆயில்ஸ், ஹேர் ஜெல்ஸ் எல்லாமே. அந்த ரெசிபி எல்லாமே வந்து சித்ரா மேமே உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. இது இல்லாம நிறைய ஹேர் கேர் டிப்ஸும் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறாங்க. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் கிளாஸ்ல மீட் பண்றேன் சித்ரா மேம் கூட. அண்ட் thank you for this nice opportunity. சோ இவ்ளோ நேரம் வந்து நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் நிறைய டிப்ஸும் கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். சோ உங்க பிசினஸ் இன்னும் இந்த வருஷத்துல டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆகணும், நிறைய ப்ராஃபிட் நீங்க earn பண்ணணும்னு சுவாசா குரூப் சார்பா my best wishes and all the best. Ma'am, thank you so much for making me a wonderful entrepreneur. You're most welcome. So இதே மாதிரி ஒரு பட்டிங் ஆண்டர்பிரினரோட நெக்ஸ்ட் வீடியோல நான் மீட் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Bye.